அதிமுகலேருந்து 4 எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க தங்களோட எம்எல்ஏ பதவிகளை. யார் யார் அப்படின்னா, மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதி, ஜெயக்குமார் பெருந்துறை தொகுதி, சத்யபாமா தாராபுரம் தொகுதி, இசக்கி சுப்பையா அம்பாசமுத்திரம் தொகுதி. தமிழக வெற்றிக் கழகம் வந்து தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றாலும் கூட பெரும்பான்மை உள்ள கட்சியாக வெற்றி பெறலை. அதன் பொருட்டு தான் திமுக கூட்டணியில் இருந்த இடதுசாரிகள், ஐயுஎம்எல், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்து இங்கே பாஜகவோட நேரடி ஆதிக்கமும் ஆட்சியும் வந்துடக்கூடாது, ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால சில கட்சிகள் வெளியில் இருந்த ஆதரவும், சில கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் என்ன திட்டத்துக்காக அதிமுகவை கிட்டத்தட்ட பாஜக இருந்திருந்தா என்ன செஞ்சுருக்குமோ, பாஜக வந்து என்ன வேலை திட்டத்தோட செயல் திட்டத்தோட அதிமுகவை மொத்தமாக வந்து பெரும் கபலீகரம் செய்ய சூழ்ந்திருந்துச்சோ, காரிருள் மாதிரி பாஜக என்ன செய்திருக்குமோ அதே வேலையை எடப்பாடி பழனிசாமி இந்த லீமா ரோஸ் மார்டின் அப்படிங்கிற ஒரு நாசக்காரியை உள்ள விட்டதன் விளைவாக வந்து கிட்டத்தட்ட கட்சியே நாசமாக போய்கிட்டு இருக்கு. அதிமுகவில் லீமா ரோஸ் மார்டின், தாவேக்கால ஆதவ் அர்ஜுனா, மாமியார் மருமகன். நீ ஒன்றும் கவலைப்படாத மருமகனே, உனக்கு என்ன ஆட்சி நிர்வாகம் நிரந்தரமாக இருக்கணும், நம்ம லாட்ரியை நிரந்தரமாக நாம் இங்கே லீகலாக ஓப்பன் பண்ணணும், அல்லது இல்லீகல் சந்தையை இன்னும் பரவலாக்கணும், இப்படி அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கேமிங்கிற ஆன்லைன் சூதாட்டத்தை நம்ம பரப்பணும் அப்படின்னா நமக்கு தாவேக்கா வந்து ஒரு நிலையான ஒரு பெண்பான்மை பெற்ற, அதாவது இடதுசாரிகளோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஐயுஎம்எலோ இருந்தால் நியாய தர்மம் பேசுவாங்க. ஸோ அவங்க நம்மளோட நாசக்கார திட்டங்களுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றாலும். அதனால் நீ ஒன்றையும் கவலைப்படாத மருமகனே, அத்தை தான் மாமியார் லீமா ரோஸ் மார்டின் இருக்கல்ல, அதிமுகவே தொடச்சி உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சித்து விளையாட்டை ஆரம்பித்த நாசக்காரி லீமா ரோஸ் மார்டின் வந்து கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்களை தனியாக உடைச்சி தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து வாக்களித்ததை எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எடப்பாடி ஒரு மாதிரி இதை கையாண்டு கிட்டத்தட்ட வெளியே வந்தவங்க என்ன எடப்பாடி கிட்ட கிட்டத்தட்ட பெரும்பான்மையான 25க்கு மேலே 27 பேர்கிட்ட இருந்ததுனால கட்சி தாவல் தடை சட்டம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால சில பேர் வந்து பயந்து பேக் அடித்தாங்க. சிவி சண்முகம் ரொம்ப தீவிரமாக வந்து எப்போவுமே தண்ணி போட்டே இருக்காரான்னு தெரியல, ரொம்ப தீவிரமாக வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்குற நிலைப்பாட்டில் இருந்து நிறைய மறுபடியும் கோவத்தூர் ரெசார்ட் விளையாட்டெல்லாம் ஆரம்பித்து என்னென்னமோ பண்ணி அது ஒரு மாதிரி ஒர்க் அவுட் ஆகாமல் இன்றைக்கி ஒரு 4 பேர் மட்டும், நம்ம முதல்ல சொன்ன குறிப்பிட்ட 4 பேர் வந்து ராஜினாமா கொடுத்துருக்காங்க. சிவி சண்முகமும் ராஜினாமா செய்ய போகிறதா ஒரு தகவல். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் ராஜினாமா பண்ணுவாங்க, எங்கள் மாமியார் அங்கே இருக்காங்க அப்படின்னு மாண்புமிகு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறதா கேள்வி. எஸ்பி வேலுமணி நம்ம நிறைய நண்பர்கள்கிட்ட கூட சொல்கிறது உண்டு, மிக மோசமான நபர் எஸ்பி வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு. பாஜகவோட கிட்டத்தட்ட ஒரு கூலிப்படை தலைவன் மாதிரி ஒரு தளபதியாகவே, பாஜகவோட தளபதியாகவே, மோடி அமித்ஷாவோட தளபதியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நபர் தான் எஸ்பி வேலுமணி. எஜமா நீங்கள் சொல்லுங்கள் எஜமா, இன்றைக்கே அதிமுகவை உங்கள் காலடியில் போட்டு போடுறேன் எஜமா, நீங்கள் சொல்லுங்கள் எஜமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பா மாதிரி கட்டளைக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் எஸ்பி வேலுமணி. கட்சி பற்றியோ கொள்கை பற்றியோ தமிழ்நாட்டின் நலன் பற்றியோ மொழி குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ எந்த கவலையும் கிடையாது. தனக்கு சொத்து வந்தால் போதும், இல்லை வந்திருக்கிற சொத்தை காத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் உள்ள நபர் தான் எஸ்பி வேலுமணி. எஸ்பி வேலுமணியோட திட்டம் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுனால, சில எம்எல்ஏக்கள் பேக் அடித்ததுனால, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நின்னதுனால இன்றைக்கி எஸ்பி வேலுமணி சார்ந்த குழு வந்து சபாநாயகர்கிட்ட போய் நாங்கள் கொறடாவோட உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், மன்னிப்பு எழுதி கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமியோட போய் இணைஞ்சிருக்காங்க. ஆனாலும் சிவி சண்முகம் வந்து முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாவேக்காவோட லீமா ரோஸ் மார்டின் அங்கேருந்து வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆதவ் அர்ஜுனா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. தாவேக்காவோட பச்சை அயோக்கியத்தனம் இது. தமிழ்நாட்டோட ஒரு மாநில கட்சியை, ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி 60 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு கட்சியை வந்து இன்றைக்கி உடச்சி சதைச்சி சின்னாபின்னமாக்கிக்கிட்டு இருக்கிற வேலையை தாவேக்கா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களே, தமிழ்நாட்டு இளைஞர்களே, நம்ம மாநில கட்சி, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கலாம், இருந்தாலும் மாநில நலனுக்காக உருவான கட்சியை இன்னொரு கட்சி உடச்சி சிதைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து ஆரோக்கியமானதில்லை. அப்படி உடச்சி சிதைக்கிற கட்சி வந்து நம்ம மக்களுக்கான கட்சி இல்லை, அந்த நபர் நமக்கான நபர் இல்லை அப்படிங்கிறத
விவரமாக புரிஞ்சுக்கங்க. இப்போது அந்த 4 தொகுதியோட நான் வந்து அவங்க வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசத்தை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நம்பர் 1 மதுராந்தகத்தில் மரகதம், அதிமுக வேட்பாளராக மரகதம் வந்து 69,284 வாக்கு வாங்குறாங்க. 2வது இடத்துல டிவிக்கு 62,090 வாக்கு, கிட்டத்தட்ட 7,194 வாக்கு. டிஎம்கே 3வது இடம் பிடிக்குதாங்க, 59,838 வாக்கு. இந்த 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 வித்தியாச வாக்கு கூட பெறாத இடத்துல 4,950 வாக்கு தான் வெறும் நோட்டா வாங்குற, இல்லை ஏதோ முகம் தெரியாத ஒரு சுயேட்சை வாங்குற வாக்கு தான் வந்து நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கு. அது ஒரு கணக்கில் இல்லாமல் காணாமாக்கப்பட்டுருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்படி கிட்டத்தட்ட 7,194 வாக்கு வித்தியாசத்தில் அதிமுகவை வெற்றி பெற வச்சிருக்கு அந்த மதுராந்தகம் தொகுதி மக்கள். இதற்கிடையில் இன்னொன்று சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு 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 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டின் நலன் விரும்பி, அதிமுகவின் நலன் விரும்பி ஒரு வெகுசன மக்களில் பொதுமக்களிலிருந்து ஒரு நபர் நம்ம தொடர்பு கொண்டு ரொம்ப இந்த இந்த சூழல் குறித்து வந்து ரொம்ப வேதனைப்பட்டார். அவரோட ஒப்பீனியனை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டார். அந்த ஆடியோவை கூட நான் உங்களுக்கு இதனோட இறுதியில் சேர்க்குறேன், நீங்கள் கேட்டு பாருங்கள். அவரோட ஒரு ஒரு சாமானியனோட ஒரு குமுறல், இந்த மாதிரியான அரசியல் சூழல் குறித்தான ஒரு குமுறல் அது. அதை நீங்கள் இந்த இந்த பதிவோட இறுதியில் கேளுங்க. இப்படி கிட்டத்தட்ட 7,194 வாக்கு வித்தியாசத்தில் தாவேக்காவை 2ஆம் இடம் தள்ளி அதிமுக அந்த இடத்துல வென்றிருக்கு. அதுக்கப்புறம் பெருந்துறை தொகுதியில் ஜெயக்குமார் என்பவர், இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கிற ஜெயக்குமார் என்பவர் வந்து அதிமுக சார்பில் 70,302 வாக்குகள், 2வது இடம் 60,609 வாக்குகள், வித்தியாசம் மட்டும் 9,693 வாக்குகள். அந்த பெருந்துறை தொகுதியில் இன்றைக்கி ஜெயக்குமார் ராஜினாமா பண்ணிவிட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி முதல் மாடியில் ராஜினாமா பண்ணிவிட்டு 2வது மாடியில் தாவேகா உறுப்பினராக மாறி இருக்கார் இல்லையா, அந்த தாவேகா அந்த பெருந்துறை தொகுதியில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு, 59,483 வாக்கு. தாவேகா வேணாம்னு 3வது இடம் தள்ளி திமுகவை 2வது இடத்துக்கு தள்ளி அதிமுகவை அந்த இடத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க. 3வதாக சத்யபாமா தாராபுரம் தொகுதி, அங்கே அதிமுக வேட்பாளராக சத்யபாமா நின்று 81,100 வாக்குகள் வாங்குறாங்க. 2வது இடம் திமுக 64,373 வாக்கு, வித்தியாசம் மட்டுமே 16,727 வாக்கு. அங்கே தாவேகா 3ஆம் இடம் 46,438 வாக்கு வாங்குது. அதுக்கடுத்து 4வது இசக்கி சுப்பையா, கடைசியாக ராஜினாமா பண்ணவர், அம்பாசமுத்திரம் தொகுதி, அங்கே அதிமுக வேட்பாளராக அவர் நின்று 65,589 வாக்கு. 2வது இடத்துல காங்கிரஸ், திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் 55,344 வாக்கு, வித்தியாசம் மட்டும் 10,245 வாக்கு. இங்கேயும் தாவேகா 3ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கு, 53,611 வாக்கு. இப்போது நீங்கள் இந்த 4 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் திமுக 2ஆம் இடமும், ஒரே ஒரு தொகுதி மதுராந்தகம் தொகுதியில் மட்டும் டிவிகே 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. இந்த 4 தொகுதியில் ராஜினாமா பண்ண எல்லா 4 தொகுதியிலையுமே அந்த தொகுதி மக்கள் வந்து தாவேக்காவை விரும்பலை, 3ஆம் இடத்துக்கு தள்ளியிருக்காங்க. பாரம்பரியமான அனுபவம் உள்ள கட்சிகள் தான் அவங்க தங்களுக்கு வேணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி மீதே சிறிதளவு அதிருப்தியோட 2ஆம் இடம் தள்ளி முதல் இடத்துக்கு அதிமுக வேட்பாளரை வெற்றி பெற செஞ்சுருக்காங்க. நமக்கு தொண்டர் ஒருத்தர் பேசினார், சாமானியர் ஒருத்தர் பேசினாருன்னு சொன்னோம்ல, அவர் கூட ரொம்ப வருத்தப்பட்டார். இந்த தொகுதிகளை கட்சிகள் வந்து தொகுதி பங்கீடப்ப எத்தனை விவாதங்கள் நடந்திருக்கும், பாஜகவோட எத்தனை அழுத்தத்துக்கு உட்பட்ட பிறகும் அதிமுக இந்த தொகுதிகளெல்லாம் தன் வசப்படுத்துச்சு. கிட்டத்தட்ட 31-2 தொகுதி நினைக்கிறேன், 31-2 சம்திங், 31 இல்லை 33 தொகுதி கூட்டணி கட்சியோடு சேர்த்து பாஜக வந்து எடுத்துக்கிச்சு தொகுதி. அத்தனை தொகுதிகளை பாஜக கிட்ட இழந்த பிறகும் இந்த தொகுதி தான் வேணும்னு உறுதியாக நின்று இந்த தொகுதிகள் எல்லாம் பெற்று அந்தந்த தொகுதிக்கு வேட்பாளர்கள் பல பேர் போட்டிக்கு நின்றுருப்பாங்க, பல அனுபவசாலிகள் இருந்திருப்பாங்க, பல தடவை வாய்ப்பு கிடைக்காத நபர்கள் இருந்திருப்பாங்க, இவங்க பல லட்சங்கள் செலவு பண்ண நபர்கள் இருந்திருப்பாங்க. இவங்களையெல்லாம் மிஞ்சி முந்தி ஏதோ ஒரு விஷயத்தினால தலைமை வந்து இவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து செலவு செஞ்சு தீவிர பிரச்சாரம் செஞ்சு பூத் லெவலில் எல்லாரும் ஒர்க் பண்ணி வெற்றி பெற்றா இவங்க நேராக வந்து ஒரு 15 நாளுக்குள்ள எங்களுக்கு இந்த பதவி வேண்டாம், 15 நாளில் நாங்கள் அம்மாவோட ஆட்சியை இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் உருவில் பார்க்குறோம். என்ன பார்த்துட்டீங்க? 15 நாளில் உங்கள் அம்மாவோட ஆட்சி என்னத்தை பார்த்துட்டீங்க நீங்கள்?
15 நாளில் அம்மா ஆட்சியை பார்த்துட்டாங்க. அதனால் உடனே எங்கள் அம்மா இங்கே இருக்காங்களே, கோட்டு சூட்டு போட்டு எத்தாப்பில் சிஎம் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்களே, எங்கள் அம்மா ஆத்தா மகமாயி அப்படின்னு உடனடியாக ரிசைன் லெட்டர் எழுதிட்டு டப்புன்னு அங்கே 2வது மாடியில் போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. என்ன ஒரு அநியாயம் இது! எவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்க கட்சி, எவ்வளவு பேரை நீக்கி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அந்த கட்சி அழிய வெறும் சுயநலத்துக்காக அந்த கட்சி அழியறதுக்கு துணை போயிருக்காங்க இந்த 4 வரும். இன்னும் எத்தனை பேரோ கியூவில் நிற்கிறாங்களோ தெரியல. சிவி சண்முகம் உறுதிங்கிற மாதிரி தகவல் வருது. அதுவும் இந்த பக்கம் தாவேக்காவை எடுத்துக்கங்க. தாவேக்கா எவ்வளவு மோசமான, அதாவது கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக பாஜக இந்தியா முழுக்க எல்லா எம்எல்ஏக்களையும் விலைக்கு வாங்கி எதிர்கட்சியை காலி பண்ணி கடைசியாக டெல்லி வரைக்கும், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி கட்சியோட எம்பிக்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி க்ளோஸ் பண்ணாங்க. அந்த கட்சிகளை காணாமாக்குனாங்க. இப்படி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு மிகப்பெரிய பலம் பொருந்தி மொத்த கட்டமைப்பையும் தங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற பாஜக பண்ணுற விஷயத்த ஆட்சி அமைச்சு 15 நாளில் தமிழக வெற்றி கழகம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவங்களை எல்லாம் ராஜினாமா பண்ணி அவங்களுக்கு என்ன உறுதி கொடுத்துருக்கணும்? தாவேகா தரப்புலேருந்து அல்லது ஆதவ அர்ஜுனா தரப்புலேருந்து என்ன உறுதி கொடுத்துருக்க முடியும்? நீங்களே யோசிங்களேன். ஒன்று, நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், நாங்கள் எங்கள் கட்சி சார்பில் உங்களை விசில் அடிக்க வைக்கிறோம், விசில் அடித்த உடனே வெற்றி பெற்ற உடனே உங்களுக்கு அமைச்சராக கொடுக்குறோம். ஒரு டீலாக இருக்கும். 2வது டீல் என்ன இருக்கணும்? ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலனாலும் இவ்வளோ பெரிய தொகையை செட்டில்மெண்ட்டாக கொடுக்குறோம். அதாவது இவங்களே அதிமுக அரசியல்வாதிகள், எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிற அளவுக்கு செல்வாக்கு படைத்தவர்கள். அவர்களை விலை பேசணும்னா எவ்வளோ பெரிய தொகை விலை பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பாருங்கள். ஊழலற்ற தூய சக்தி தாவேகா எவ்வளவு பெரிய விலையை கொடுத்து அதிமுக எம்எல்ஏக்களை தான் பக்கம் இழுத்திருக்கும், எவ்வளவு பெரிய மோசமான நடவடிக்கை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இதை நம்ம ஏன் திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு இத்தனை பேரை தான் பக்கம் ராஜினாமா பண்ண வச்சு இழுத்த பிறகு, இளநியை கயிறு கட்டி செந்தில் இழுத்த மாதிரி இழுத்த பிறகு இடைத்தேர்தலை சந்திக்க போகிறாங்க, திருச்சி கிழக்கு உட்பட. என்ன துணிச்சல் அவங்க ராஜினாமா பண்ண வைக்கிறாங்க, விலை பேசுகிறாங்க அப்படின்னா, நம்ம தலைவர் விஜய் வெறும் ஆந்திர துணை முதலமைச்சர் சொன்ன மாதிரி வெறும் ஃபோட்டோவை காட்டி மட்டுமே, அந்த பொம்மையை காட்டி மட்டுமே, இன்றைக்கி பொம்மை மாதிரி தான் விஜய் உட்காந்துக்கிட்டு இருக்கார். விஜயோட படம் எல்லாம் வருது. இதை தாண்டி எந்த ரியாக்ஷனும் விஜய் இது வரல, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களோட. ஸோ நம்ம மூஞ்சை காட்டி மட்டுமே ஓட்டு வாங்கிட்டோம், ஆட்சியே அமைச்சிட்டோம், எல்லா அதிகாரமும் இருக்குது, 234 தொகுதியிலையும் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. திருச்சி கிழக்கு 1, அதிமுக காலி பண்ணோம்னா அதில் ஒரு 10-15, மொத்தமாக ஒரு 15 தொகுதிக்கு கவனம் செலுத்தினா போதும். நம்ம தலைவர் தொகுதிக்கு ஒரு இடத்துல வந்து விசிட் பண்ணி, என் நெஞ்சில் குடியிருக்கும் அம்பாசமுத்திரம் மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் தாராபுரம் மக்களே, என் நெஞ்சில் குடியிருக்கும் மதுராந்தகம் மக்களே அப்படின்னு சொல்ல வச்சுட்டு அவரை பத்திரமா பொத்துனாப்புல கேரவனில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு போய் தலைமைச் செயலகத்தில் விட்டுட்டோம்னா போதும். எல்லாரும் நச்சுன்னு விசில் குத்திடுவாங்க. நாம் வேறு ஆளுங்கட்சி. இடைத்தேர்தலில் பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக வாக்களிக்க மாட்டாங்க. ஸோ நாம் தான் பெரும்பான்மை. அதுக்கப்புறம் எதுக்கு நமக்கு விசிகாவோட சீட்டு, ஐயுஎம்எலோட சீட்டு, காங்கிரஸோட சீட்டு? நாம் எந்த நாசக்கார திட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வரலாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு தாவேக்கா வந்திருக்கு. தாவேக்காக்கே நம்ம இன்னொரு எச்சரிக்கையை கவனப்படுத்த விரும்புகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இந்த 15 நாள்லேயே சோசியல் மீடியாக்களில் கிட்டத்தட்ட முதலமைச்சராக, அதிகாரம் மிக்க நபராக, முடிவெடுக்கக்கூடிய நபராக, கட்சியில் யார் போய் இணைஞ்சாலும் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குற நபராக ஆதவ் அர்ஜுனா தான் இருக்கார். பொதுவாக பரவலாக பொதுவெளியில் பேசப்படுறதும், அந்த கட்சியில் விஜய்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, டம்மிப்பா, பொம்மைப்பா, டம்மி பீஸுப்பா, ஆதவ அர்ஜுனாவை பிடிச்சா தான்ப்பா எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்னு தான் பொதுவாகவே வெளியில் பேசப்படுது. ஏதாவது ஒரு ஊழல் வழக்கில் ஏதாவது ஒன்று ஊழல் செஞ்சு வழக்கில் மாட்டி விட்டு பாஜகவோட டீல் பேசி விஜய் அவர்களை உள்ளே தள்ளிட்டு, எங்கள் தலைவர் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவர் மக்கள் முதல்வராக இருப்பார், நான் வந்து ஆக்டிங் முதல்வராக ஓபிஎஸ் மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் பதவியே கபலீகரம் செய்ய துணியாமல் இருக்க மாட்டார் ஆதவ அர்ஜுனா. அத்தனைக்கும் பொருத்தமான நபர் தான் அவர். எந்த ஒரு திருட்டுத்தனத்தை கற்பனை பண்ணாலும் குள்ளநரி திருடக்கூடாதுன்னு நம்ம சொன்ன மாதிரி அந்த குள்ளநரி வந்து செய்யக்கூடிய குள்ளநரி தான்
அதனால் நம்ம அதாவது தாவேகா எச்சரிக்கையாக இருக்கணும். தாவேகாவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோம். அதிமுகவை இந்த சூழலுக்கு கொண்டு போய்விக்கிற மிக கடுமையான கண்டனம். இது இந்த 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 சூழலில் மற்ற கட்சிகள்லாம் என்ன ரியாக்ட் பண்ணுது, உடனே நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு நான் அடுத்து வரேன். பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த அன்புமணி ராமதாஸ் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு செய்தி சொல்லியிருக்கார். இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது, ஜனநாயக படுகொலை. இப்படி செஞ்சால் எதிர்க்கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரே உங்களுக்கு எதிராக நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்க வேண்டிய விஷயம்தான். இப்படி என்னதான் விஜய்கிட்ட துண்டு போடுறார் அப்படி அன்புமணி அப்படின்னு நம்ம சொன்னாலும், ஏதோ இந்த மாதிரியான விஷயங்களில் குரல் கொடுக்கறத நம்ம வரவேற்க தான் செய்யணும். அந்த மாதிரி எச்சரிக்கை விடுறதையும் நம்ம வரவேற்கிறோம். அடுத்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இவ்வளோ தப்பு சொல்கிறியே, இவ்வளோ பிஜேபி மாதிரி செயல்படுது தாவேக்கான்னு சொல்கிறியே, அப்போ எதுக்கு நீ ஆதரிக்கிற விசிகா அங்கே இருக்குது, இடதுசாரிகள் அங்கே இருக்குது, வெளியே வரணும்ல இன்றைக்கி அவங்க கூட்டணி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. இப்படியான செயல்பாடுகள் வந்து அந்த மாதிரியான செயல்பாடுகளை ஒத்ததாக இருக்குது. இது தவறு, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் அண்ணன் திருமாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஏன் காங்கிரஸ் கூட கண்டிச்சிருக்கு. இந்த 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 செயல்பாடு தவறு, இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயல்பாடை கண்டிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இல்லை கண்டிக்கிறதெல்லாம் என்ன சும்மா, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, உடனே என்ன பண்ணணும், ஆதரவு திரும்ப பெறணும், ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா இது இது எந்த மாதிரி மனப்பான்மையாக இருக்கும் அப்படின்னா, இதே நபர்கள் டிவிகே உள்ளிட்ட பாஜக உள்ளிட்ட அதிமுக உள்ளிட்ட நபர்கள் வந்து வேங்கை வயலுக்கு திமுக நடவடிக்கைகளுக்குல திருமா வெளியே வரணும், ஆணவ படுகொலை நடக்குது தனிச்சட்டம் ஏற்றலை திருமா வெளியே வரணும், விசிகா கொடியேற்ற முடியல எதுக்கு அங்கே இருக்கீங்க திருமா வெளியே வரணும், இப்படின்னு ஆட்சி எது மாறினாலும் இங்கே சமூகத்தில் உள்ள சிக்கல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை எதிர்த்து கூட ஆட்சி அதிகாரத்தோடு துணை வச்சுக்கிட்டு எதையாவது செய்ய முடியும், முன்னேற்றம் அடைய முடியும்னா செய்யலாம். இந்த சமூக சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கண்டிக்கிறாங்களா, அதில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர உடனடியாக நீங்கள் கொடியேற்ற முடியலையே வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் குறை சொல்கிறீங்களே, அப்போ உங்கள் திருமாக்கிட்ட போய் சொல்லி அவங்கள கூட்டணி விட்டு வெளியே வர சொல்லுங்கள், ஆட்சியை கவிழ்க்க சொல்லுங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி நகைமுரணாக தான் இருக்கும். இந்த செயல்பாடுகள் தீவிரமடையும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அது குறித்து கேள்வி எழுப்பாத போது நம்ம நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கேள்வி எழுப்பும். ஆனால் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம், துணைவேந்தர் வந்து முதலமைச்சரே இருக்கலாம் அப்படின்னு முந்தைய திமுக அரசு நீதிமன்றம் வரை போராடி பெற்ற உரிமையை இன்னைக்கு அந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக காங்கிரஸை சார்ந்த நபர் இருக்கும்போது அதை நாங்கள் பின்பற்றணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது உடனடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார் அவர்கள்கிட்ட இருந்தால் அறிக்கை வருது. ஸோ தன் கொள்கை மாறாமல், தன் நிலைப்பாடு மாறாமல், இப்போவும் தாங்க ஆதரவு கொடுத்துருக்கிற அரசே இருந்தாலும் இது மாதிரியான மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட விடயங்களில் தங்களோட எதிர்குரலை தொடர்ந்து பதிவு செய்கிறவங்க தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இவங்க பிடியில் இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகளும் அதிகாரத்தில் பங்கு பெற்று அவர்களோட வலுவை குறைச்சி இவர்கள் பிடியில் ஆட்சி அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம விருப்பமாக இருந்துச்சு. ரொம்ப மொத்த துறைகளையும் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்கள ரொம்ப ஆட விடக்கூடாது. கொஞ்சம் நேர்த்தியாக இவங்க பிடியில் ஆட்சி அந்த அதிகாரத்தை கொஞ்சம் பகிர்ந்தெடுத்து இவங்க பிடியில் ஆட்சியில் வச்சுருந்தா, இன்னும் இடதுசாரிகள் ஆளுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தா இன்னுமே சிறப்பாக இருந்திருக்கும். இன்னும் தீவிரமாக அவங்கள கொஞ்சம் நெருக்கி பிடிச்சிருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம கருதுகிறோம். மொத்தமாக நாம் இங்கே சொல்ல வர வேண்டியது என்ன அப்படின்னா, இடைத்தேர்தல்னு ஒன்று வரப்போகுது. அப்போ தாவேகா அதீத கற்பனையில் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக முட்டாளாயிட்டோம். முன்னாடி சொன்ன மாதிரி நெஞ்சில் குடியிருக்கும் அம்பாசமுத்திரம் மக்களேன்னு சொன்னாலே மொத்த ஓட்டு நமக்கு வந்துடும் அப்படிங்கிற அதீத கற்பனையிலையும் நம்பிக்கையிலையும் கடந்த தேர்தல் 26ஓட சட்டமன்ற தேர்தலோட முடிவுகளை நம்பிக்கையாக வச்சும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு தாவேகா, ஆதவர்ஜுனா, மார்ட்டின் குடும்பம். இதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்கணும் இடைத்தேர்தலோட முடிவு. தாவேகாக்கு நீங்கள் கண்மூடித்தனமாக என்ன செஞ்சாலும் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், நீங்கள் கொழுப்பெடுத்து போய் என்ன பண்ணாலும் நாங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் பின்னாடி வர கூட்டம் ஆட்டுமந்த கூட்டம் கிடையாதுன்னு இதே இளைஞர்களை அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னா பொத்திக்கிட்டு இடைத்தேர்தலில் விழுற அடி இவங்களை பொத்திக்கிட்டு ஒழுங்காக மக்கள் பணி செய்ய வைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் நினைவுபடுத்தத்தான் நீங்கள் அந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இறுதியாக மீண்டும் ஒரு முறை தாவேகாக்கு கடுமையான கண்டனங்களை இந்த பதிவின் மூலமாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். நன்றி.
இந்த 2 நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேடைய எம்எல்ஏக்கள் ஒரு 3-4 பேர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவைக்கால இணையிறதா தகவல் வந்து உங்களுக்கு தெரியும், எல்லா மீட்டிலும் வந்துச்சு. இப்போ நான் எதுக்காக உங்களுக்கு கூப்பிட்ருக்கேன்னா பேச விரும்பணும்னா, தம்பி ஒரு சாதாரண அது எந்த கட்சி ஆகட்டும், ஒரு தலைவர் வந்து அது ஏடிஎம்கே டிஎம்கே யாராக இருக்கட்டும், ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த தொகுதியில் ஒரு ஏறக்குறைய 20 சீனியர்கள் இருப்பாங்க. 20 சீனியர்கள் அந்த மக்களால் பிரபலமாக்கப்பட்டவங்க, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு உள்ளவங்க ஏறக்குறைய ஒரு 15-20 பேராக இருப்பாங்க. அந்த 20 பேரில் ஒரு தலைவர் வந்து ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, பக்கபலம், சாதி பலம், பணபலம், மக்கள் செல்வாக்கு எல்லாம் இருக்குன்னு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அப்படி வேட்பாளர் அறிவிக்கும்போது அந்த வேட்பாளர் அந்த தொகுதியில் நின்று வேலை செய்கிறாரு. அவருக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எத்தனையோ தொண்டர்கள், அந்த கட்சி தொண்டர்கள் வந்து எவ்வளோ பேர் நோட்டீஸ் ஓட்டுறதாகட்டும், வீடு வீடாக போய் வாக்கு சேகரிக்கட்டும், பூத் ஏஜென்ட்லேருந்து கேன்வாசிங் வரைக்கும் எத்தனையோ பேர். அந்த ஏறக்குறைய அந்த ஒரு தொகுதியில் 220-240 வரைக்கும் பூத் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாதில்ல, நானும் பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கேன். 220-240 வரைக்கும் பூத்துகள். அந்த பூத்தில் அவ்வளோ தொண்டர்கள் வந்து பூத் ஏஜெண்டாக இருக்கும், வெளியே கேன்வாசிங் வந்து எல்லாம் வேலை செய்வாங்க. இதை விட இன்னும் அரசு சார்பாக ஒவ்வொரு பூத்துக்கும் அரசு வந்து எத்தனையோ டீச்சர்ஸ், அலுவலர்கள், இவங்களை எல்லாத்தையும் நியமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக போலீஸ் தரப்பு பாதுகாப்புக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களையும் அரசாங்கம் பாதுகாப்பு போட்டிருக்கு. இதெல்லாம் போட்டு மக்கள் வாக்களித்த ஒரு வேட்பாளர் நின்று ஜெயித்த பின்னாடி அவங்களுடைய எத்தனையோ தொண்டர்களுடைய வழியிலையும் ஓட்டு சேகரித்து அவங்க ஜெயித்த பின்னாடி ஒரு அசால்ட்டாக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறதுங்கிறது ஒரு கேடுகட்டு கேவலமாக இது என்ன ஒரு அரசுங்கிறது எனக்கு ரொம்ப மன வலிமையாக இருக்குது. நாங்கள்லாம் பூத் ஏஜெண்டாக இருந்திருக்கோம், நாங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் ஓட்டு சேகரிச்சிருக்கிறோம். அப்படி இருந்து ஒரு சராசரி சாதாரண ஒரு வேட்பாளர் தேர்ந்தெடுத்த அரசு, அது திமுகவாகட்டும் அதிமுகட்டும், தேவை யாராக இருந்தாலும் ஒரு தலைவர் வந்து ஒரு வேட்பாளரை ஒரு நல்ல மனுஷன் இவர் நின்று ஜெயிச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு அவரை செலக்ட் பண்ணி சேகரித்து அதுக்கு பின்னாடி மக்கள் தொண்டர்கள்ட்ட வந்து அறிவுறுத்துறாங்க, பார்த்து வேலை செய்யுங்க, நல்ல மனுஷன், இவர் ஜெயிக்க வைக்கணும் நம்ம கடமைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் செய்கிறாங்க. நாங்களும் அதை செய்கிறோம். அப்படி இருந்து இவர் ஜெயிச்சு ஒரு வாரம் கூட ஆகலை, 10 நாள் கூட ஆகலை, தொகுதி மக்களுக்கு வந்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வேறு கட்சியில் இணைது எந்த விதத்தில் நியாயம்? எனக்கு ஒரே இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு அரசியல் எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் நினச்சி பார்க்காம அரசாங்கத்தை இவ்வளோ செலவு பண்ணிக்கிறத நினச்சி தன்னுடைய சுய லாபத்துக்காக இவங்க வேற ஒரு கட்சியில் இணைகிறது, அது வந்து கண்டிப்பாக மற்றக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. என்னை தெரிஞ்சு மாண்புமிகு அமைச்சர் விஜய் அவர்கள், நான் விஜய் வந்து சரி ஏதாச்சும் வந்துட்டார், நான் அவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக நான் வாழ்த்துறேன். அவர் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கேடு கட்டவங்களை இப்போ சேர்த்துக்கிட்டாலும் எதிர்காலத்தில் அந்த தொகுதியில் வந்து மீண்டும் எலெக்ஷன் வரும்போது அவர் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. எந்த அரசும் அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம அவங்கள புறக்கணிக்கணும், மக்களும் அவங்கள ஓட்டு போடக்கூடாது. அப்போ தான் ஜனநாயகம் என்பது நிச்சயம் நிலைக்கும்.